ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ட்ரைப்டு லீஃப் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து லீஃபில் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் லீஃப் வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்குள்ளார குட்டியாக ஒரு லீஃப் வரைஞ்சி அதில் நடுவில் வந்து நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னா, கீழே அந்த நடுவில் சென்டர்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். மேலே எடுத்துகிட்டு போயிட்டு சின்ன லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, மேலே கொண்டு போய் பெரிய லீஃபில் ஒரு ஸ்டிச் பண்ணி, அப்படியே பேக்கில் இழுத்துட்டு வந்து அந்த லைனில் வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? திரும்ப சைடில் கொண்டு போயிட்டு அந்த குட்டி லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு ஸ்டிச்சு, திரும்ப பின்னாடி இழுத்துட்டு வந்து அந்த லைனில் ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. பாருங்கள், திரும்பவுமே சைடில் அந்த குட்டி லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, பெரிய லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி இழுத்துட்டு வந்து அந்த லைன்லேயே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக். ஓகேவா? நீங்கள் குட்டி லீஃபில் போடும்போது உங்களுக்கு ஸ்டிச் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும். அதுவே அந்த ஸ்டிச் வந்து பெரிய லீஃபுக்கு வரும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். பாருங்கள், எப்படி போடுறன்றதை நீங்கள் நல்லா ஃபுல்லாக வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். போயிட்டு கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு குட்டி லாக். ஓகேவா? அந்த லைன் மேலே தான் நீங்கள் போடணும். பாருங்கள், அங்கே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. திரும்ப குட்டி லீஃப்க்கு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, பெரிய லீஃபில் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணி பின்னாடி நீங்கள் இழுத்துட்டு வந்தீங்கன்னா குட்டி லீஃப் கிட்ட போட்ட ஸ்டிச் வந்து லாக் ஆகிடும். நம்ம அந்த லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாருக்காவது இந்த கிளாஸில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, இல்லை ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எண்ணாட் போட்டு முடிக்க போகிறோம். உங்களுக்கு யாருக்காவது எண்ணாட் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல்லே எப்படி போடுறதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சைடு போட்டாச்சு. இப்போ அடுத்த சைடு எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், நான் அந்த சென்டர்லேருந்து நான் ஆரம்பித்து செகண்ட், அதான் ஃபஸ்ட் லைன் இருக்குது, அந்த சென்டரில் இருக்குது. அப்போ அதுக்கு பக்கத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, பெரிய லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, திரும்ப பேக்கில் கொண்டு வந்து அந்த லைன்லேயே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், குட்டி லாக் போட்டுட்டேன். திரும்ப சின்ன லீஃபில் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, அப்படியே பெரிய லீஃபில் போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு பின்னாடி இழுத்துட்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. திரும்ப சின்ன லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, பெரிய லீஃபில் ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி தான் கண்டினியூ பண்ணி போடணும். உங்களுக்கு வந்து நூல் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடுறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இப்போ பாருங்கள், எனக்குமே எப்படி ஆகிடுச்சுன்னா, நான் இழுக்கும்போது ஒரு மாதிரி திரிஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக இழுத்து பார்த்தேன். இழுத்து பார்க்கும்போது எனக்கு அது ஒழுங்காக வந்ததுனால நான் 2 த்ரெட்டாக எடுத்து அது கொஞ்சம் அப்படி ஆட்டி அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு அந்த த்ரெட்டு வந்து பிரியாமல் கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டிச்சை எடுத்துகிட்டு திரும்பவும் அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேருந்து நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? நான் சில்க் த்ரெட்டில் போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. பாருங்கள், நம்ம கீழ் வரலும் இந்த சைடுமே போட்டு முடிக்க போகிறோம். எவ்வளோ அழகாக நீட்டாக உள்ளார தெரியுது பாருங்கள். உள்ளார வந்து இருக்கிற லீஃப்லாம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நெருக்கமாகவும், வெளியில் இருக்கிறது வந்து ஒரு மாதிரி அழகாக அந்த மயிலுக்கு ஃபெதர்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். நான் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிட்டேன். நடுவில் வந்து பீட்ஸ் போடலாம். உங்களுக்கு வந்து நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கலன்றதுனால நான் பீட்ஸ் போடல. இதிலே டைப் 2 எப்படி இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.